கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலை நேரத்தில் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் இந்த வருஷம் முழுவதும் அற்புதமாய் நடத்தி வந்ததற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். சென்னையில் வேளச்சேரியில் உள்ள ஏலிம் ஏஜி சபை வழங்கும் அனுதின மன்னா. இந்த நாளிலும் தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட வேத வசனம் மத்திய 26ஆம் அதிகாரம் 40வது வசனம் 41வது வசனம். இயேசு தம்முடைய சீசர்களை 3 பேரை அழைத்து கொண்டு கெத்செமனே தோட்டத்துக்கு போகிறார். ஜெபிப்பதற்காக போகிறார். போகும்பொழுது அங்கே பேதுருவை பார்த்து கேட்கிறார், 1 மணி நேரமாவது என்னோடு விழித்திருக்க கூடாதா? நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆவி உற்சாகம் உள்ளது, மாம்சம் பலவீனமானது என்கிறார். முதல் முறை அவர் ஜெபிக்க சொல்லிட்டு போகிறார், தூங்குறாங்க. அவர் எழுப்பிவிட்டு மறுபடியும் ஜெபிக்க சொல்கிறார். 2வது முறை வந்து பார்க்குறாரு, தூங்கிட்டு இருக்காங்க. 3வது முறையும் அப்படியே செய்துட்டு இருக்காங்க. இதனால் வந்த விளைவு என்ன? மாமிசம் முறுக்கேறி இயேசுவை பிடிக்க வந்தபோது அந்த மல்குசின் காதை தன் கையில் இருந்த பட்டயத்தை எடுத்து ஓங்கி காதை வெட்டிவிட்டான். கோபம் தலைக்கு மேலே ஆகிவிட்டது. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அது மாத்திரமல்ல, இயேசுவை பிடித்து கொண்டு அரண்மனைக்கு போகிறார்கள். அவன் இயேசுவை பின்தொடராமல் தூரத்திலே பின்தொடர்கிறான். 3வதாக துன்மார்க்கர் கூட்டத்தில் போய் குளிர் காய்ந்து கொண்டிருக்கிறான். அவர்கள் கேட்கிறார், நீயும் கலிலேயனா? நீயும் இயேசுவோடு இருந்தவன் தானே என்று சொல்லு. அப்பொழுது இயேசுவை மறுதளித்து விட்டான். சத்தியமாக எனக்கு தெரியாது என்று 3 தடவை மறுதளித்து விட்டான். அவன் வாழ்க்கையிலே கர்த்தர் கொடுத்த நேரம், டைம் இஸ் கோல்டு, பொன் போன்றது, எல்லாவற்றையும் இழந்து விட்டான். இயேசுவையும் இழந்து விட்டான். இந்த காலவேளையில் இந்த சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்க அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த 2024 கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த வாக்கு தத்துவம், உங்களுடைய வார்த்தைகள், ஆண்டவர் எல்லாவற்றையும் இழந்து போய்விட்டீங்க. ஜெபம் பண்ணாததுனால, உங்கள் வாழ்க்கையில் வேதத்தை வாசிக்காதனால, தேவனோடு நல்ல தொடர்பு இல்லாதனால வேலை இழந்தீங்க, வருமானத்தை இழந்தீங்க, சொத்தை இழந்தீங்க, ஆசையை இழந்தீங்க, சமாதானத்தை இழந்தீங்கன்னா, இந்த கால வேளையில் இந்த சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்க அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு வாலிபன் கடற்கரை ஓரமாக போய்கொண்டு இருக்கிறான். போகும்பொழுது அங்கே ஒரு குகை இருந்தது. அந்த குகைக்குள்ளே போகிறான். போன பொழுது அங்கே ஒரு காகித பை இருந்தது. அங்கே யாருமே இல்லை. இது என்ன, இந்த இடத்துல காகித பை இருக்குன்னு சொல்லி அதை எடுத்துக்கொண்டு வருகிறான். அதில் நிறைய களிமண் உருண்டை இருந்திருக்கிறது. அதை எடுத்துக்கொண்டு அந்த கடற்கரை ஓரமாக போய்கொண்டே இருக்கிறான். போகும் பொழுது ஒரு உருண்டையாக அப்படியே கடலில் போட்டுகிட்டே போகிறான். நம்ம சின்ன பிள்ளையில் அந்த கல் எடுத்து ஏரியில் குளத்தில் செதுக்குவோம்ல, அந்த மாதிரி கடைசியில் ஒரு 3 உருண்டை இருந்திருக்கு. அதை திறந்து பார்க்குறான். அது ஒரு வெடிப்பு இருந்தது. இது என்ன வெடிப்பு இருக்குன்னு திறந்து பார்த்தா வைரக்கல். 3லுமே வைரக்கல் இருந்திருக்கிறது. ஐயோ, இவ்வளோ வைரக்கல்லை வீணாக்கிட்டனே. அவன் திரும்பி போய் பார்க்குறான். இனி அது கிடைக்காது. இந்த 2024 உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் கொடுத்த 24 மணி நேரத்தை நீங்கள் எப்படி செலவு பண்ணியிருப்பீங்க? நீங்கள் வேதத்தை வாசிச்சிருப்பீங்களா? வேதம் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அதை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு. தேவனுடைய வார்த்தைகள் ஜீவனை கொடுக்கிறது. எவ்வளோ இழந்துட்டீங்க. ஒரு ஆத்துமாவுக்கு சுவிசேஷத்தை சொல்லியிருக்கலாம். 1 மணி நேரமாவது விழித்திருந்து ஜெபித்திருக்கலாம். ஒரு அதிகாரம் பைபிளை படிச்சிருக்கலாம். எல்லாவற்றையும் இழந்ததுனால, இதெல்லாம் நம்ம இழந்ததுனால வேலை இழந்துட்டோம், சமாதானத்தை இழந்துட்டோம், சொத்தை இழந்துட்டோம். அந்த பையன் எல்லாத்தையும் இழந்துட்டோமேன்னு சொல்லி வருத்தப்பட்டான். இனியாவது அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, மனம் கசந்து பேதுரு அழுது ஒப்பு கொடுத்தான். அவர் இயேசு உயிர்த்தெழுந்து அந்த உன்னத பலனை ஊற்றின பொழுது அந்த மேல் வீட்டு அறையிலே உன்னத பலனை பெற்றுக்கொண்டு அவனுடைய எதிர்கால வாழ்க்கையை ஜெப வேலையாகிய 9ஆம் மணி நேரமும் ஜெப வேலையாகிய 6ஆம் மணி நேரம் இப்படியாக அவன் வாழ்க்கை மாறினது. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, புதிய வருடத்தில் நீங்கள் ஜெபிக்கும்போது ஜெபம் வானத்தை திறக்கும். ஜெபம் கட்டுகளை உடைக்கும். ஜெபம் கதவுகளை திறக்கும். ஜெபம் உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஜெபம் அக்கினியை கொண்டு வரும். ஜெபம் அற்புதங்களை செய்ய வைக்கும். இந்த புது வருடத்தில் பேதுருவை போல மனம் கசந்து அழுது ஒப்பு கொடுத்து அந்த உன்னத பலனை பெற்றுக்கொண்டு தேவனோடு ஏனோக்கை போல நோவாவை போல தேவனோடு சஞ்சரிக்கிற அனுபவத்துக்குள் பிரவேசிப்போமா? உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல பிதாவே, இந்த கால வேளையில் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இந்த 2024 தன் நேரத்தை எல்லாம் இழந்து வேதத்தை வாசிக்காமல் ஜெபிக்காமல் ஆத்தும ஆதாயம் பண்ணாமல் இருந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே இனி பேதுருவை போல மனம் கசந்து அழுது ஒப்பு கொடுத்து உன்னத பலனை பெற்றுக்கொண்டு ஏனோக்கை போல தினந்தோறும் சஞ்சரிக்க, நோவாவை போல தினந்தோறும் உறவு கொள்ள சஞ்சரிக்க கிருபை தாரும். அவர்கள் வாழ்க்கை இழந்ததெல்லாம் பட்சித்த வருஷங்களின் விளைவையெல்லாம் திரும்ப தந்து புது வருஷத்துக்குள் சமாதானத்தோடு போக உதவி செய்யும். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். God bless you everybody. Amen.